இந்தியா கேட். வாங்க, இன்னைக்கு எங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக சுண்டக்காய் தாங்க இருக்க போகிறோம். பரங்கிக்காய் தாண்டி போகிறதுக்குள்ளே பயமாக இருக்கு. நேற்று தான் தக்காளி அறுத்தோம். அதுக்குள்ளே பாருங்க எவ்வளோ காய், எவ்வளோ பழம் இருக்குன்ட்டு. மிளகாயும் அறுத்துட்டு வேலாமா? மிளகா 9 மிளகாயும் அறுத்துல. இன்னைக்கு சுண்டைக்காய் அறுத்துட்டு போயிட்டு பருப்பு ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். அதை போட்டு உருண்டை குழம்பு வைக்கப்பேன். இது கையால் அரைக்க முடியல, கத்தியாலேயே கட் பண்ணி. சூப்பரா இருக்குது, பிஞ்சா அழகா. இது ஒன்று 5 ஏன்னா மொத்தமாக 5ம்னா பிஞ்செல்லாம் வந்துடுது. சுண்டைக்காய் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. சுண்டைக்காவில் அவ்வளோ சத்து இருந்தா. நிறைய இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமாக அறுத்துடலாமா? யாரும் கேட்டா கொடுத்துடலாம். வச்சுட்டு என்ன பண்ண போறோம், முத்திட்டா கூட நல்லா இருக்காது. அன்னைக்கு சுண்டைக்காய் இருந்துகிட்டே இருக்கும். இருட்டுக்குள்ள இருக்கணும், செடிக்குள்ளதான் இருக்கு. இருட்டுக்குள்ள எங்க இருக்கு? வெயில் பிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே பிஞ்சா இருக்கு. கடைங்கள்ல போய் வாங்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே காஞ்சி கிடக்கும். அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம், இல்லைன்னா சொல்லல. இப்ப நம்மளுக்கு நேச்சுரலா கிடைக்குது. மிளகா, ஊறுகாய் மிளகா பாருங்க. மிளகா ஒரே செடிதான், எவ்வளவு மிளகா கச்சிருக்கு. இது மேல வச்சு விழுந்துருப்போம். மிளகா பறிக்கிறதுக்கு அழகா இருக்கு தெரியுமா? மிளகாய் தோட்டம் வச்சிருக்கவங்க ரொம்ப கொடுத்து வச்சாங்க. அப்படியே அழகா வருது. கீழே விழுந்துருப்போம், அதுக்கு மரியாதையை கீழே வச்சிடலாம். மிளகா ஊறுகாய் மிளகா போடலாம், நல்லா இருக்கு. பிச்சு பிச்சு சட்னி சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. ரொம்ப காரமா இல்லை, மீடியமா இருக்கு. நான் கூட ரொம்ப காரமா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி வச்சோன்னு இருக்கலாம் லைட்டா. மிளகா பறிச்சாச்சுங்க, நிறைய மிளகா தான் இருக்கு. மணத்தக்காளி என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மறுபடியும் இன்னொரு நாளைக்கு பறிச்சு வத்தல் போட்டு வச்சுக்கலாம். முளைக்கீரையை பறிச்சாலும் பொரியல் பண்ணலாம், அதுவும் பறிக்காம ரொட்டி வச்சு குழம்பு எடுத்துருச்சு. வரங்க, அவ்வளவு அழகா இருக்குல்ல.
நம்ம கலர். மிளகா, இங்கெல்லாம் அது முத்தல பிஞ்சாதான் இருக்கு. முடக்கத்தான் பறிச்சு தோசை சுடணும். அவ்வளோதாங்க, மிளகாயும் அரைத்தாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க மிளகாய். இது கலர் தான் அழகு. என்ன கலர். இன்னைக்கு மிளகாயும் சுண்டைக்காயும் கட் பண்ணியாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சுண்டைக்காய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுண்டைக்காயும் அரைத்தாச்சு. பார்த்தீங்கன்னா மிளகாய், மெயினாக மிளகாயும் சுண்டைக்காயும் தான். இது நேற்று தான் தக்காளி அரைத்தோம். இன்றைக்கும் ஒரு கிலோ இருக்கும் இருக்கு. கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு. இது இன்னும் 2 நாள் ஆகும் அரைக்கிறதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.